ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பேஜ் நம்பர் 80, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். இப்போ ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரிக் சார்ஜஸ் எல்லாமே ஃப்ளோ ஆகுது. அதை பற்றி படிக்கக்கூடியதை தான் நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பேஜ் நம்பர் 82, த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. கரண்ட் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேலார் அப்படின்னா அதுக்கு மேக்னிடியூடு மட்டும்தான் இருக்குமே தவிர டைரக்ஷன் இருக்காது. பேஜ் நம்பர் 84, எஸ்ஐ யூனிட் ஆஃப் மொபிலிட்டி இஸ் மீட்டர் ஸ்கொயர் வோல்ட் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தா வந்து அப்படியே ஞாபகம் இருக்க மாதிரி தான் இருக்கும். 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடும். பேஜ் நம்பர் 85, எஸ்ஐ யூனிட் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட் வந்து ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ் 2. பேஜ் நம்பர் 87, எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓம். சேம் பேஜில் ரைட் சைட் பார்த்திங்க அப்படின்னா கிராஃப் பிட்வீன் கரண்ட் விசஸ் வோல்டேஜ் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் வித் அ ஸ்லோப் ஈக்குவல் டு த இன்வர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கண்டக்டர். இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரண்ட்டுக்கும் வோல்டேஜ்க்கும் இடையில வந்து ஒரு கிராஃப் ட்ரா பண்ணும்போது நமக்கு வந்து ரிசல்ட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் கிடைக்காம ஒரு ஸ்லோப்பும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்லோப் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த கண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸ்க்கு இன்வர்ஸாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1/Rக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. R அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், 1/R அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கரண்ட்டுக்கும் வோல்டேஜ்க்கும் இடையில கிராஃப் வரையும் போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கூட சேர்ந்து ஒரு ஸ்லோப் கிடைக்குது. அந்த ஸ்லோப் வந்து கண்டக்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆப்ஷனில் வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ரெசிஸ்டன்ஸ் எழுதக்கூடாது, கண்டக்டன்ஸ் எழுதணும். இல்லைனா இன்வர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். சேம் பேஜில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் ஃபார் விச் த கரண்ட் வேர்சஸ் வோல்டேஜ் கிராஃப் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் through the origin are said to obey Ohm's law and their behavior is said to be ohmic. Materials or devices that do not follow Ohm's law are said to be non-ohmic. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கரண்ட்டுக்கும் வோல்டேஜ்க்கு இடையில் நம்ம கிராஃப் ட்ரா பண்ணும்போது ஆரிஜினை பொறுத்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும் போது அது வந்து ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பிஹேவியர் வந்து ஓமிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கல அப்படின்னா அது வந்து ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணலை, அது நான் ஓமிக் பிஹேவியரை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பேஜ் நம்பர் 88, எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஓம் மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே பேஜில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி ஃபார் வேரியஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்ட்டு ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இதில் மெயினாக வந்து செமிகண்டக்டர்ஸோட வேல்யூவை நல்லா பார்த்துக்கோங்க. ஜெர்மானியம், சிலிக்கான் இதை வந்து அடிக்கடி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்சுலேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது, கண்டக்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. வேல்யூஸ் கூட முக்கியம் இல்லை, செமிகண்டக்டர்ஸோட வேல்யூவை நல்லா பார்த்துக்கோங்க. நம்பர் 89 இருக்க இந்த do you know the human body contains a large amount of water which has low resistance of around 200 ohm and the dry skin has high resistance of around 500 kilo ohm. But when the skin is wet, the resistance is reduced to around 1000 ohm. This is the reason why repairing the electrical connection with the wet skin is always dangerous. இந்த பாயிண்டில் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹியூமனோட பாடியில் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ரொம்ப கம்மியான ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 200 ஓம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் போது கரண்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அப்படின்னா வாட்டர் தான் வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் போது நம்ம உடம்புல இருக்க ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோ இருக்கும். சப்போஸ் நம்ம ஸ்கின் வந்து வெட்டாக இருக்கும் போது ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சி இது வரைக்கும் குறைஞ்சிரும். 1000 ஓம் வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் தடுப்புத்தன்மை அதிகமாக இருந்தால் மட்டும்தான் கரண்ட்டு வந்து நம்மளை கண்டக்ட் பண்ணாது. சப்போஸ் நம்ம வந்து கை வந்து வெட்டாக இருக்கும் போது போய் ஸ்விட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். அதனால தான் வந்து ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த வேல்யூஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 91, household appliances are always connected in parallel so that even if one switch is offed, the other devices could function properly. ஹவுஸ்ஹோல்ட் அப்ளைன்சஸ் எல்லாமே பேரலில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வச்சுக்கோங்க. ஏன் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சீரீஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா சீரீஸ் அப்படின்னா எல்லாமே ஒரே லைனில் கனெக்ட் ஆகிருக்கும். எல்லாமே வந்து ஒரே ஒரு கனெக்ஷனில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். இதே பேரலல் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க.
சீரீஸில் நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேனு, டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே ஒரே லைனில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒன்று ஆஃப் பண்ணால் எல்லாமே ஆஃப் ஆகிடும். இதே நம்ம பேரலில் கொடுக்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒன்று ஆஃப் பண்ணால் இன்னொன்று மற்றது எதுவுமே ஆஃப் ஆகாது. ஓகேவா? இதில் வந்து பேரலல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 94 டேபிள் 2.2ல் வந்து கலர் கோடிங் ஃபார் ரெசிஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. கலரு, நம்பர், மல்டிப்ளையர், டாலரன்ஸ் இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கலர் வந்து ஞாபகம் வச்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு நிமோனிக் இருக்குது. பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் வைஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் வச்சு உருவாக்கின ஒரு நிமோனிக் தான் அது. ஓகேவா? கடைசியாக வந்து ஒயிட் வரைக்கும் இந்த நிமோனிக் இருக்கும். நெக்ஸ்ட்டு கோல்டு, சில்வர், கலர்லெஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பர்சன்டேஜ்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 95 டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. இதோட எஸ்ஐ யூனிட் வந்து per degree Celsius. Page A, for conductors, alpha is positive. If the temperature of a conductor increases, the average kinetic energy of electrons in the conductor increases. இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டக்டர்ஸ்க்கு பார்க்கும்போது ஆல்ஃபா வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கண்டக்டருடைய டெம்பரேச்சர் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அந்த கண்டக்டருக்குள்ளே இருக்க எலக்ட்ரான்ஸுடைய ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜியும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை வந்து இப்போ நார்மலாக வந்து வாட்டரே பாயில் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டெம்பரேச்சர் நம்ம அதிகமாக கொடுக்க அந்த வாட்டர் பபிள்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அதோட கைனடிக் எனர்ஜி, அந்த எலக்ட்ரான்ஸோட கைனடிக் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. அதே பேஜில் ரைட் சைடில் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா, for semiconductors, the resistivity decrease with increase in temperature. As the temperature increases, more electrons will be liberated from their atoms. இப்போ இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டக்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் போது ரெசிஸ்டிவிட்டி குறையுதுன்னு சொல்கிறாங்க. ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா தடுப்புத்தன்மை குறையுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம டெம்பரேச்சர் அதிகப்படுத்திகிட்டே இருக்கும்போது ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வெளியில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்டக்டர்ஸுக்கும் செமிகண்டக்டர்ஸும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்பர் 96 a semiconductor with a negative temperature coefficient of resistivity is called a thermistor. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு செமிகண்டக்டருடைய ரெசிஸ்டிவிட்டியோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சரில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தெர்மிஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு 1 மார்க். அதே பேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க. மெட்டீரியல், அதோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது கார்பன், ஜெர்மானியம், சிலிக்கன். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஜில் ரைட் சைட் பார்த்திங்க அப்படின்னா, இன் மெட்டல்ஸ் if the temperature increases, the average time between the collision, அதாவது torque வந்து decreases and n is independent of temperature. In semiconductors, when temperature increases, n increases and torque decreases. இப்போ இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெட்டல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று மேலே கண்டக்டர்ஸ் தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு மெட்டலுக்கு நம்ம டெம்பரேச்சர் வந்து அதிகமாக கொடுக்கும் பொழுது அதுக்குள்ளே இருக்க அந்த எலக்ட்ரான்ஸுடைய கொலிஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் பொழுது ஆவரேஜ் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஓகேவா? டைம் சீக்கிரமே வந்து கொஞ்சம் டைம்லேயே வந்து சீக்கிரம் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட டென்சிட்டி வந்து டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இதே நம்ம ஒரு செமிகண்டக்டர், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜெர்மானியம் இருக்கிற ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம வந்து டெம்பரேச்சர் அதிகமாக கொடுக்கும்போது அதோட டென்சிட்டி அதிகமாகிடும், அடர்த்தி ஆகிடும், திக் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டைம் வந்து அதுவும் டிக்ரீசஸ் தான். டைம் கொஞ்சம் டைம்லேயே வந்து அதிகமாகிடும். டெம்பரேச்சர் நம்ம அதிகமாக கொடுக்கும் பொழுது இங்கே டென்சிட்டி பேஸ் பண்ணி இருக்காது மெட்டல்ஸு, ஆனால் செமிகண்டக்டரோட டென்சிட்டி அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் பேஜில் கீழே பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் கண்டக்டிவிட்டி, இந்த ஃபீனோமீனானை வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணவர் யார் அப்படின்னா கேமர்லிங் ஒன்ஸ் 1911 வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் வேறு என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, மெர்க்குரி வந்து சூப்பர் கண்டக்டர் பிஹேவியர் வந்து 4.2 கெல்வினில் தான் வந்து எக்ஸிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஆன்சர் 4.2 கெல்வின் அப்படின்னா ஆப்ஷனில் கொடுக்கலாம். இல்லைனா செல்சியஸில் கொடுக்கும் போது -269.15 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த வேல்யூஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 99 an electric cell converts
chemical energy into electrical energy to produce electricity. இப்போ ஒரு செல்லு வந்து கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. எதுக்காக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ அந்த செல்லில் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இட் கண்டெய்ன்ஸ் 2 எலக்ட்ரோட்ஸ், 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய இந்த கார்பனும் ஜிங்க்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு எலக்ட்ரோலைட்டில் மூழ்க வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எலக்ட்ரோலைட் என்ன அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிடுக்குள்ளே கார்பனையும் ஜிங்கையும் உள்ளே வந்து மூழ்க வச்சுருப்பாங்க, இம்மர்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் வந்து ஒரு எலக்ட்ரிக் செல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேஜ் நம்பர் 101 இருக்க இந்த பேரா இதை நம்ம ஆல்ரெடி வந்து 5 மார்க்லேயே பார்த்துட்டோம். I²R அப்படிங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய பவர். இதே I² கேபிட்டல் R அப்படிங்கிறது அந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய பவர். இப்போ ஒரு பேட்ரி குட்டாக இருக்கணும் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஃபுல் பவரும் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு குட் பேட்ரிக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்கணும். ஓகேவா? பேஜ் நம்பர் 104 ஒரு do you know கொடுத்துருக்காங்க. When the car engine is started with the headlights turned on, they sometimes become dim. இப்போ கார் இன்ஜினை நம்ம வந்து ஆன் பண்ணும்போது ஹெட்லைட் வந்து ஆன் ஆகுது. சில நேரம் அது டிம்மாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது எதனால நடக்குது அப்படின்னா அந்த காரோட பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் தான் நடக்குது. இதில் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த லைனை நோட் பண்ணிக்கோங்க. சேம் பேஜ்லேயே ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா கிர்ச்சோஃப்ஸ் ஃபஸ்ட்டு ரூல் வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், இதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 105 பார்த்திங்க அப்படின்னா கிர்ச்சோஃப் செகண்ட் ரூல் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ரூல் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. இதே செகண்ட் ரூல் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. ஓகேவா? பேஜ் நம்பர் 109 பொட்டன்ஷியோமீட்டர். இந்த டாபிக் நம்ம ஆல்ரெடி 3 மார்க்கில் பார்த்துட்டோம். பொட்டன்ஷியோமீட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு, கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் இந்த 3 மட்டும் தான் அக்யூரேட்டாக மெஷர் பண்ண யூஸ் பண்ணுறோம். இதில் ஒரு 10 மீட்டர் லாங் யூனிஃபார்ம் ஒயர் இருக்குது. அந்த ஒயர் வந்து எதால் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. மேங்கனின் அல்லது கான்ஸ்டன்டன் இந்த மெட்டீரியலை தயாரிச்சிருக்காங்க. ஓகேவா? பேஜ் நம்பர் 112 எலக்ட்ரிக் அயன், அதாவது அயன் பாக்ஸு, எலக்ட்ரிக் ஹீட்ரு, எலக்ட்ரிக் டோஸ்டர் இது எல்லாமே வந்து நைக்ரோம் அப்படிங்கிற ஒரு அலாய் மூலியமாக தான் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நைக்ரோம் அப்படின்னா நிக்கல், குரோமியம் இந்த 2 மெட்டல்ஸும் மிக்ஸ் பண்ண அந்த அலாய் தான் நைக்ரோம். இது எல்லாமே தான் அயன் பாக்ஸு, எலக்ட்ரிக் ஹீட்டர், எலக்ட்ரிக் டோஸ்டரில் யூஸ் பண்ணுறாங்க. பேஜ் நம்பர் 113 எலக்ட்ரிக் ஃபியூசஸ். Fuses are connected in series in a circuit to protect the electric devices from the heat developed by the passage of excessive current. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபியூசஸ் வந்து ஒரு சர்க்கியூட்டில் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம எக்ஸசிவான கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணும் பொழுது அந்த சர்க்கியூட்லேருந்து வரக்கூடிய அந்த ஹீட் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸஸை வந்து எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படுத்திடக்கூடாது, டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ ஷார்ட் லென்த் ஆஃப் அ ஒயர். அதில் வந்து ஒரு ஒயர் இருக்கும். அந்த ஒயர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அது லோ மெல்ட்டிங் பாயிண்ட் மெட்டீரியல் மூலிமா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இட் மெல்ட்ஸ் அண்ட் பிரேக்ஸ் அ சர்க்கியூட் இஃப் கரண்ட் எக்ஸீட்ஸ் அ சர்டன் வேல்யூ. ஒரு சர்டன் வேல்யூவை தாண்டி கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா அது மெல்ட் ஆகி அந்த சர்க்கியூட்டை வந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அலாய் அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. லெட்டும் டின்னும் கலந்த ஒரு அலாய். அதை நம்ம அந்த ஃபியூஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். கரண்ட் வந்து 15 ஆம்பியருக்கு கம்மியாக இருக்கும் போது இந்த அலாயை யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. கரண்ட் ரேட்டிங் வந்து 15 ஆம்பியருக்கு அபவ் இருந்துச்சு அப்படின்னா காப்பர் ஃபியூஸ் ஒயர்ஸை யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா ரொம்ப எக்ஸசிவாக கரண்ட் நம்ம பாஸ் பண்ணும் பொழுது அந்த ஒயர் வந்து ஃபியூஸ் ஆகிடும். அதை நம்ம திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் ட்ரிப்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபியூஸுக்கு பதிலாக ட்ரிப்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னாகும் அப்படின்னா எக்ஸசிவாக கரண்ட்டு போகும்போது அந்த ஒயர் கனெக்ஷன் வந்து ஃபால்ட் ஆகிடும். ட்ரிப் இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி அதை சரி பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபியூஸ் யூஸ் பண்ணும்பொழுது அதை நம்ம திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதே பேஜில் கீழே பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபர்னேஸ். Furnaces are used to manufacture a large number of technological important materials, அதாவது ஸ்டீலு, சிலிக்கான் கார்பைடு, குவாட்ஸு, கேலியம், அர்சினைட் இதெல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. To produce temperatures up to 1500 degrees Celsius,
molybdenum nichrome wire wound on a silica tube is used. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான 1 மார்க். கார்பன் ஆர்க் ஃபர்னேசஸ் ப்ரொடியூஸ் டெம்பரேச்சர்ஸ், அதோட டெம்பரேச்சர் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 3000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் எலக்ட்ரிக்கல் லேம்ப்பு. இது வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா 3380 டிகிரி செல்சியஸ். ரொம்ப முக்கியமான 1 மார்க். kept inside a glass bulb and heated to incandescence by current. அது வந்து ஒரு கிளாஸ் பல்புக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டு. ஓகேவா? Candescent electric lamps only about 5% of electrical energy is converted into light. இன்கேண்டசென்ட்டில் அந்த லேம்பில் பார்த்திங்க அப்படின்னா 5% எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மட்டும் தான் லைட்டாக மாறும். மீதி இருக்க எல்லாமே ஹீட்டாக வெளியில் போயிடும். அதாவது நீங்கள் பல்ப் எரியும் போது வெளியில் தொட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டாக இருக்கும். 5% மட்டும் தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக நமக்கு வந்து லைட்டு கிடைக்கும். மீதி இருக்க எல்லாமே ஹீட்டாக வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஜ் நம்பர் 115 பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் என்னென்ன மெட்டல்ஸில் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா சில்வர், ஜிங்க், கேட்மியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் என்னென்ன மெட்டல்ஸில் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா பிளாட்டினம், நிக்கல், கோபால்ட் அண்ட் மெர்க்குரி. இது ரெண்டுமே 1 மார்க்ஸ் தான். அவ்வளோதான். இப்போ புக்கில் இருக்க எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா சில 2 1 மார்க்ஸ் சொல்கிறேன். ரெசிஸ்டாரை கனெக்டட் இன் சீரீஸில் பார்த்திங்க அப்படின்னா இதை நமக்கு ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டார் வந்து கனெக்ட் ஆனது தான் ரெசிஸ்டார் கனெக்டட் இன் சீரீஸ். இது வந்து இந்த மாதிரி தான் ஃபார்முலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெசிஸ்டார் 1 ரெசிஸ்டார் 2க்கு வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டாரை கனெக்டட் இன் சீரீஸ் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டார் கனெக்டட் இன் பேரலல். இதோட ஃபார்முலா வந்து ரெசிஸ்டார் கனெக்டட் இன் பேரலல் RP = R/N. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து இதான் கிடச்சிருக்கும். n நம்பர் ஆஃப் 1/R வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதை தான் நம்ம n/R அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரெசிப்ரோக்கில் இருக்குது. RP வேணும் அப்படின்னா R/N. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா 1/RP கண்டுபிடிச்சிட்டு RPக்கு வந்து ரெசிப்ரோக்கெலாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க்கு. இது நம்ம லெசன் 1 கெப்பாசிட்டருக்கு தனியாக நம்ம இதே மாதிரி பார்த்துருப்போம். ரேஷியோ ஆஃப் ரெசிஸ்டார் கனெக்டட் இன் சீரீஸ் டு பேரலல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சீரீஸோட வேல்யூ என்ன சொன்னோம்? n நம்பர் ஆஃப் ஆர்னு சொன்னோம். பேரலலுக்கு வந்து R/N சொல்லுவோம். அதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 6 கேன்சல் ஆகிடும். கீழே இருக்க n மேலே போயிடும். அப்போ n²/1 அப்படின்னு கிடைக்குமா? இதோட ரேஷியோ தான் n²:1. சப்போஸ் ரேஷியோ ஆஃப் ரெசிஸ்டார் வந்து கனெக்டட் இன் பேரலல் டு சீரீஸ், அப்போ இந்த டேர்ம் மேலே வந்திருக்கும், இந்த டேர்ம் கீழே வந்திருக்கும். அப்படி போடும்போது ரேஷியோ அப்படியே ஆப்போசிட்டாக மாறுது. 1:n². சீரீஸ் டு பேரலலா, பேரலல் டு சீரீஸா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக சம்மரி பார்க்க போகிறோம். த கரண்ட் I flowing in a conductor, கரண்ட்டோட ஃபார்முலா இது. வேறு dq அப்படிங்கிறது சார்ஜ் that flows through a cross section in a time interval dt. SI யூனிட் ஆஃப் கரண்ட் ஆம்பியர். இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட் டென்சிட்டி J in a conductor is the current flowing per unit area. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலாரு, கரண்ட் டென்சிட்டி வந்து வெக்டாரு. ஓகேவா? ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லாம் வந்து J வெக்டார் வந்து சிக்மா இன்டூ E வெக்டார். ப்ராக்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லாம் வந்து V directly proportional to I. டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம R எடுத்திருக்கோம். ஐங்கிறது கரண்ட்டு, ஆறுங்கிறது ரெசிஸ்டன்ஸு, B அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா the resistance R of a conductor வந்து ஃபார்முலா இதுதான். S யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஓம் பார்த்துட்டோம். 1 ஓம் வந்து 1 volt/1 ஆம்பியர். இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்முலாவை. நெக்ஸ்ட்டு the resistance of a conductor R வேணும் அப்படின்னா ρ × L/A. L அப்படிங்கிறது கண்டக்டாரோட லென்த்து, A அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். நெக்ஸ்ட்டு the resistivity of a material determines how much resistance it offers to the flow of current. இதெல்லாம் தேவையில்ல. நெக்ஸ்ட்டு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செவரல் ரெசிஸ்டன்சஸ் கனெக்டட் இன் சீரீஸ். ஃபைனல் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அதனால் ப்ராப்ளம்ஸ் கேட்டால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி பேரலலுக்கு கொடுத்துருக்காங்க. கிர்ச்சோஃப்ஸ் ஃபர்ஸ்ட் ரூல், இதை வந்து கரண்ட் ரூல் அல்லது ஜங்ஷன் ரூல் அப்படின்னு கூட சொல்லலாம். த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த கரண்ட்ஸ் அட் எனி ஜங்ஷன் வந்து 0 அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிர்ச்சோஃப் செகண்ட் ரூல், இதை வந்து வோல்டேஜ் ரூல் அல்லது லூப் ரூல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு க்ளோசர் சர்க்கியூட்டில் த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் each பார்ட் ஆஃப் த சர்க்கியூட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் EMF இன்க்ளூடட் இந்த சர்க்கியூட். ஓகேவா? அது ஆல்ரெடி டெஃபனிஷன்ஸ்லேயே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் பவர் இஸ் த ரேட் அட் விச் எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் டெலிவர்டு. நெக்ஸ்ட் இஃப் அ கரண்ட் I வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா த பவர் டெலிவர்டு டு த சர்க்கியூட். பவர்லேயே வந்து 4 ஃபார்முலா இருக்குது. ஓகேவா?
இப்போ ஒரு கரண்ட் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் வந்து ஃப்ளோ ஆகும் போது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே ஒரு ரெசிஸ்டானில் பார்க்கும்போது எலக்ட்ரிக் பவர் வந்து ஹீட்டாக கன்வெர்ட் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. அப்போ பியோட வேல்யூ வந்து V²/R இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா I²R இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சாரி 4 ஃபார்முலா இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 ஃபார்முலா தான் இருக்குது. P = VI1, நெக்ஸ்ட்டு P = I²R1, நெக்ஸ்ட்டு P = V²/R1, நெக்ஸ்ட்டு த எனர்ஜி ஈக்குவலண்ட் ஆஃப் 1 kWh. 1 kWh உடைய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.6 × 10⁶ ஜூல். நெக்ஸ்ட்டு வந்து மீட்டர் பிரிட்ஜ் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் வீட்ஸ்டோன்ஸ் நெட்வொர்க். வீட்ஸ்டோன்ஸ் நெட்வொர்க்கில் ஒன்று தான் மீட்டர் பிரிட்ஜு. நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியோமீட்டர் வந்து EMF ஆஃப் செல்ஸை கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் வந்து ஃபார்முலா வந்து H = I²RT. இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். H = VIT. 2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். பவருக்கு 3 ஃபார்முலா இருக்குது. ஜூல்ஸ் லாக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? இந்த வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. 1 kWh. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.